கவிதா, செய்யற பூஜைய வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? என்னப்பா நீங்க வேண்டுதலை தான் வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பூஜையை கூடவா ரகசியமா பண்ண சொல்லுவாங்க? இது என்ன ஊர்ல இல்லாத புது கதையா இருக்கு? இந்த பாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா மகா தப்பான பூஜை செய்வான்னு எனக்கு தோணல. அப்போ உங்களுக்கு புரியல. இப்படி நாமெல்லாம் நல்லவங்களா இருக்கிறதாலதான் இவளுக்கு எல்லாமே பண்றது வசதியா போச்சு. அதான் இவ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். இல்ல, இது சரிப்பட்டு வராது. இனிமே இவ இந்த ரூம்ல பூஜை பண்ண கூடாது. இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். இப்ப செய்யற செய்வன பூஜையால நம்ம குடும்பம் சீரழியறத நான் பாத்துட்டு இருக்க முடியாது. மகா, உண்மையை சொல்லு. நீ எதுக்காக இந்த பூஜையை பண்ற? கவிதா சொல்ற மாதிரி ஏதாவது தப்பான விஷயம் பண்றியா? பாட்டி, இல்ல. அம்மா, என்னம்மா கவிதாக்கா சொல்றாங்க, நீங்க மகாவிய சந்தேகப்படுறீங்க? பாவமா அவ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நமக்கு செய்வன பூஜை எல்லாம் பண்ணுவாளா? அப்ப எதுக்கு இந்த பூஜையை பண்றான்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்கக்கா. நான் சத்தியமா தப்பான பூஜை எல்லாம் பண்ணல. நான் அம்பிகா அம்மா கூட ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர்தான் என் புருஷனுக்காக இந்த பூஜையை செய்ய சொன்னாரு. இவ்ளோ நேரம் என்ன காரணம் சொல்லலான்னு யோசிச்சியா? நல்லா இருக்குடி, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் காரணம். அந்த சாமியார் தான் இந்த மாதிரி பூஜை ரகசியமா பண்ண சொன்னாரா? சரி, அந்த சாமியார் கிட்ட போய் கேட்போமா? சரி, உன் புருஷனுக்காக இந்த பூஜை பண்றதாவே வச்சுப்போம். நீ இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட உன் புருஷன் கூட நீ பேசி நான் பார்த்தது இல்லையே.